இப்போ சிபிஐ வந்துருச்சு. நேற்று சார்ஜ் முந்தா நாள் நைட்டு வந்துருச்சா, நேற்று சார்ஜ் எடுத்து அவங்க மொத்தத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ சர்க்கிட் ஹவுஸில் தான். சர்க்கிட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த பேப்பருக்கு எரிஞ்சிருக்கு, பென்ட்ரைவ்லாம் பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கே, அது என்னத்தையும் மறைச்சிட்டாங்க. மறுபடியும் அதில் வரும், ஏதோ செந்தில் பாலாஜி இருக்குது அதில் இருக்குது, எரிச்சிட்டாங்க. திமுக செய்கிறது இருக்குது, எரிச்சிட்டாங்க. ஏண்டா ஓடி போனவன் பற்றி இருக்கும்லடா மூதேவியா, அந்த ஓடி போனானே துண்டை கால் படுதி கால் வந்து படுதி போய் முதுகில் அடிக்கிற மாதிரி ஒருத்தர் ஓடினான்ல. எண்ணி யாருமே இந்த ஸ்பீடில் போயிருக்க முடியாது. அந்த வேகத்தில் போனான்ல ஒருத்தன், அவனுடைய இது அதில் இருந்துருக்கலாம்ல. இதைத்தான் எரிச்சிருப்பாங்களா? சொசைட்டியில் முதல்ல வேலை பார்த்தவங்க, ஏன்னா நாங்கள் எதையும் கொண்டு போகல அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க அப்படின்னாங்க. அது சொல்லுவான். இப்பயும் நம்ம சொல்லுவான், இவன் ஏன் இன்னும் அப்படிமா. எல்லாருக்கும் இருக்குடி, உங்களுக்கு ஜனநாயகம் வந்த ஒன்று இருக்குது. இப்பயும் சிபிஐ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த சிபிஐ தானே பொள்ளாச்சி வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சிபிஐ மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எதுக்காக நக்கீரன் இதை வலுவாக எதுக்குது? விஜய் அழிவு சக்தி. விஜய்ங்கிற வளர்ந்ததுன்னா, அதாவது நீங்கள் வந்து நாம் இன்னொரு பாதாளத்தை நோக்கி போகிறோம். அது எப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். விஜய் கட்சிக்காரர் விஜயோட ரசிகம் கட்டியிருக்கிற தலையில் கட்டிக்கிறதும், பஜ்ரங்கத்தல் விஸ்வ இந்து பட்சத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவன் தலையில், அதாவது இந்த நல்லா ஞாபகம் இருக்கா, மசூதி அடித்தாங்கல்ல, இதே மாதிரி பட்டை கட்டிட்டு தான் நிற்பாங்க. கையில் கத்தி வச்சு ஆக்ரோஷமாக நிற்பான். இதே மாதிரி தலைப்பா அந்த துண்டை கட்டியிருப்பாங்க. தலைப்பான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இவங்களும் அந்த துண்டை கட்டியிருப்பாங்க. ரெண்டையும் பாருங்கள். அப்போது ஒரு நார்த்தில் வளர்ந்து, அதாவது ஒரு அழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பஜ்ரங்கத்தல் விஸ்வ இந்து பரிஷத்து தெய்வங்கள்லாம் ஒரு கோஷம் போகிறாங்கல்ல, ஒரு சிவப்பு இந்த துண்டை கட்டிட்டு, அதே பாணி இவனும் கட்டுவான். இவனும் அதே பாணி. இவங்களுக்கு அழிஞ்சு, அதாவது மிதி போடுறதும் தெரியாது, எவ்வளோ பேரை சாகடிச்சிட்டு வரோங்கிறதும் தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், விஜய்ங்கிற அழிவு சக்தி தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. நன்றி.